சிக்னல் டாஸ்க நான் ஃபிக்ஸ் பண்ணப்பவே நான் ஜெயிச்சிட்டா உங்களை சீன்றதுல இருந்து என்ன யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னால நான் ஜெயிச்சிட்டேன் பேசுறேன். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட வெளியே வர போறீங்களா இல்லையா? நீ எங்க ஜெயிச்ச? அதான் சிக்னல்ல கரண்ட் போயிடுச்சே. டாஸ்க் டிரா அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. நான் தான் ஜெயிச்சேன், இது உங்க மனசாட்சிக்கும் தெரியும். ஏய் அதை விடு. கட்டிக்கு போற கூப்பிட்டே நான் வரல, நீ கூப்பிட்டா நான் வந்துருவனா? ஓஹோ, அந்த ஈகோ தானே உங்களுக்கு இப்போ? சரி, அப்ப நான் தனியாவே போறேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு நியூஸ்ல ஜேகேஆர் குரூப் டெபுட்டி மேனேஜர் வசந்த்ரான் தான் பேர் வரும். அஜிஜோ, என்ன எப்படி பேசுறா? தபார் வசு, நானும் வரமாட்டேன், நீயும் போக கூடாது. ஏன் போக கூடாது? நான் போவேன். நீங்க வரலன்னா விடுங்க. என்னைய போக கூடாதுன்னு சொல்றீங்க? நீங்க என்ன எனக்கு தாலி கட்ட புருஷனா? எனக்கு என்ன ஆர்டர் போடுறீங்க? நான் போவேன். ஏய், ஒரு வயசு பொண்ண ராத்திரி நேரத்துல போக கூடாதுன்னு சொல்றதுக்கு அதுக்கு தாலி கட்டிருக்கணும் அவசியமே இல்ல. இப்படி வச்சுக்கோயே, நான் உன் பாஸ் தானே, நீ போக கூடாது. இது பாருங்க அர்ஜுன் சார், ஆபீஸ் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க நீங்க எனக்கு பாஸும் கிடையாது, நான் உங்களுக்கு பிஏவும் கிடையாது. இப்போ நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா? உன் கூட நான் வெளில வந்து என் மூட கேட்டுக்க விரும்பல. ஐயோ அர்ஜுன் சார், ஒரு அழகான பொண்ணு கூட ராத்திரி நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தா மூட் அவுட் ஆகாது. ஐஸ்கிரீம் பிரிச்சு பாருங்க, பேர்லயே எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஏய், அதுல என்ன பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடல் உஷ்ணம் தனியும், கை கால் குடைச்சல், வயிறு பொறுமல், தொண்டை எரிச்சல் எல்லாமே உடனே நின்னுடும். சாப்பிடுங்கள் ஜில் ஜில் ஐஸ்கிரீம். அடேங்கப்பா, லேகியம் விக்கிற பொம்பளை மாதிரியே பேசுறியே. ஐஸ்கிரீம்குள்ள இவ்ளோ பலன் இருக்குன்னு சொல்ற ஒரே ஆள் நீதான். நாளைக்கு பேப்பர்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தரலாம். நீ வீட்டுல உட்காந்து எல்லாருக்கும் வைத்தியம் பாரு, லேகியம் கொடு. இத பாருங்க அர்ஜுன் சார், நீங்க வரலனாலும் நான் போகதான் போறேன். ஆனா ஊர் கெட்டு கிடக்கு, அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு எவனாவது வந்து என் சங்கிலியா இருக்கலாம், இல்லனா கார்ல எவனாவது வந்து என் சங்கையே அறுக்கலாம், ஏன் என்னையே கூட கிட்னாப் பண்ணலாம். ஆனா அப்படி எது நடந்தாலும் அவமானம் உங்களுக்கு தான் அர்ஜுன் சார். ஏன்னா இப்ப நான் உங்க அவுட் ஹவுஸ்ல தானே தங்கி இருக்கேன். நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். ரொம்ப ஓவரா பண்றாளே, என்ன பண்ணலாம்? ஏதாவது பிளான் பண்ணுமே. அர்ஜுன் சார், இப்ப என் கூட வர போறீங்களா இல்லையா? நான் வர முடியாது, நீ போ. நீங்க வருவீங்க. அங்க போயிட்டு இருக்கு பாரு, அந்த பொண்ணுதான். கிட்னாப் பண்ற மாதிரி நடிங்க, ஓகேவா? பயம்புறுத்துனா போதும், ஆக்ஷன்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, ஓகேவா? போ 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 போ. தூக்குங்கடா. ஐயோ பாக்குறா. உங்க வேலை தானே அர்ஜுன் சார். நான் யார் தெரியுமா? ஜேகேஆர் குரூப்ஸோட டெபுட்டி மேனேஜர். நான் அர்ஜுன் சாரோட பிஏ. அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், விடுடா. ஐயோ, இவன நம்மள இவ்வளவு நம்புறா. அர்ஜுன் சாருக்கு தெரிஞ்சது நீங்க செத்தீங்கடா. நில்லுடா. ஏண்டா, ஒரு பொண்ணு நடுரோட நடந்து வந்தா இப்படிதான் கடத்திடுவீங்களா? அதுவும் நான் இருக்கும்போது கொதிச்சிடுவேண்டா. டேய், சாதாரண பொண்ணுனாவே நான் டென்ஷன் ஆயிடுவேன். அதுவும் நீ கடத்தினது ஜேகேஆர் குரூப் சேர்மனோட பிஏடா. அதுவும்
என்னுடைய பர்சனல் செக்ரட்டரிடா அவ. இறக்குடா 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 டேய் அவளை இறக்குடா. வாடி இந்த பக்கம். ஏய் நான் பாத்துக்கிறேன் பசு. ஏய் டேய் 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 இந்த டா வெச்சுடா. போடா போடா. ஏன்டா நின்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போடா போ. போங்கடா போடா. தப்பிச்சிட்டானுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்த தொலைச்சிடுவேன். நீ பயப்படாத. பசு ஏ பசு எங்க போன? பசு 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 பசு. அர்ஜுன் சார். அறிவில்ல உனக்கு? என்ன அர்ஜுன் சார் பயந்துட்டீங்களா? பசு எங்க போயிட்ட? சும்மா விளையாடுனேன். விளையாடுற நேரமா அது? விளையாட்டு கூட இந்த மாதிரிலாம் பண்ணாத வசு. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சாரி அர்ஜுன் சார். வா. ஏய் நிறுத்துப்பா. அக்கா என்ன வேணுமோ டக்குன்னு வாங்கு. வாங்கக்கா, உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. கொண்டாட்ட வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் லவ் ஜோடில விரும்பி சாப்பிடுவாங்க. ஏய் எப்ப இவ கூட வந்தாலும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து மாட்டுவீங்களா? வியாபாரத்தை பாரு. வாங்க வாங்க போ வாங்க வாங்க. ஆமா இது என்ன ரெண்டு? உங்களுக்கு ஒண்ணு. என்ன ரெண்டுத்தையும் பிரிச்சு வச்சிருக்கா? நீ சாப்பிட்டியா? ஆமா. எது சாப்பிட்ட? இது. அப்பனா இதுதான். இந்தாங்க. என்ன குயிக்கா தரா? ஒருவேளை இதுதான் சாப்பிட்டுருப்பா போல இருக்கு. ஏன் மாற மாட்டேன்டி. எனக்கு அதையே தான். சூப்பர் அர்ஜுன் சார், இந்தாங்க. போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மெதுவா போங்க. அக்கா அண்ணனை பார்த்து கூட்டு போங்க. ஏய் பட ஆளும் மாண்டியம். வரேன்க்கா. பாய். ஏய் வா. அர்ஜுன், பசு எங்கேயோ தேடி என் சின்ன வயசு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ண. அவ வந்த பிறகு அவளை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்காம ஏன் இப்படி இருக்க? எனக்கு எதனாலன்னு காரணம் புரியல. அர்ஜுன் சார், சில கேள்விகள்லயே அதுக்கான பதில்களும் இருக்கும். ஆனா அதை கேக்குறவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது, பதில் சொல்றவங்களால புரிய வைக்கவும் முடியாது. நீ பேசுறது எனக்கு நிஜமாவே புரியல வசு. அதான் சொல்றேனே அர்ஜுன் சார், என்னால புரிய வைக்க முடியாதுன்னு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? ஏன்னா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அர்ஜுன் சார். அதை விடுங்க அர்ஜுன் சார். ஏன் அர்ஜுன் சார், ஏன் அளவுக்கு இல்லனாலும் அந்த இனியா ஓரளவுக்கு அழகாதான் இருக்கா. அதனால தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. விளையாடுறியா? அவ அழக பார்த்தெல்லாம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதிக்கல. அவ அழகா இல்லாம இருந்தா கூட அவளை நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன்னா அவ மேல என் உயிரே வச்சிருந்தேன். உனக்கே தெரியுமே நான் எவ்வளவு ஆர்வமா தேடினேன்னு. எனக்குள்ள ரொம்ப அழுத்தமா பதிஞ்சிட்டா வசு. அந்த உறவு என் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்குது. சரி போலாமா? அர்ஜுன் சார், ஏய் ஏய்
போலாமா? எல்லாரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு. லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. இப்ப எங்க வெளியில போயிட்டு வர? எனக்கு புரியல அர்ஜுன். வசுவோட பாட்டி சொல்ற மாதிரி ஊர் வாய்க்கு மெல்றதுக்கு அவல் கிடைச்ச மாதிரி 4 பேரு 4 விதமா பேச மாட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல அத்தை. எனக்கு நிச்சயமானவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் வசு வந்து அர்ஜுன் கூட ராத்திரி நேரத்துல வெளியில போகணும்? இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ ஒரு புகார் சொல்றப்போ அத நான் கேட்காம இருக்க முடியுமா? பல நேரங்கள்ல நீ அர்ஜுன் கூடவே இருந்திருக்க, வெளியூர் எல்லாம் போயிருக்க. ஆனா கல்யாணம் நிச்சயமான பிறகு கட்டுப்பாடோட இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது தானே? அத நான் உனக்கு சொல்லி தரணுமாமா? ஐயோ வசு. மேடம், இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே எனக்கு எப்பவுமே பொறுப்பு இருக்கு. JKR ஃபேமிலிக்கு கெட்ட பேரு உண்டாக்குற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன். ஆரம்பிச்சிட்டான் நாடகத்தை. இது இனியாவுக்கு பிடிச்ச வெனிலா ஐஸ்கிரீம். எடுத்துக்கோ. இந்தா இனியா, உனக்காக தான் வாங்கணும். வாங்கிக்கோ. இனியா அர்ஜுன் சாரோட பாசத்தை புரிஞ்சுக்காம உங்க எல்லார்கிட்டயும் எதேதோ சொல்லி கலைபுரப்படுத்தி இந்த நேரத்துல கண்முழிக்க வச்சுட்டாங்க. நான் அப்பவே நினைச்சேன் வசு, உன் கூட இவன் வெளியில போயிருக்கிறப்பவே இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு எனக்கு தெரியும். வெகிலி எங்க அம்மா. நல்ல வேளை JKR குடும்ப கௌரவத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு அப்படியே கலங்கி போயிட்டேன் தெரியுமா? சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட். வாங்க வாங்க, பாத்து பாத்து. அவள மாதிரி சூதுவாதோட எனக்கு நடக்க தெரியாது. திட்டம் போட்டு எல்லாத்தையும் தனக்கு சாதகமா நடத்திக்கிறா. இப்ப உனக்கு சாதகமா நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணு சொல்லு. இனிமே எப்பவுமே நான் உங்க கூட தான் இருக்கணும். வசு உங்க கூட ஆபீஸ்க்கு வர்றதால எல்லாருமே வெளியில உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. வசுக்கும் இது நல்லதில்ல. 1000 தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தர் வீட்டுல வாழ போறவ தானே. அவ இளமாறன் கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனியோட நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவருக்கும் உபயோகமா இருக்கும். அர்ஜுன், உங்க ஆபீஸ்க்கு எதுக்கு? அப்புறம் அவ கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க வேற ஒருத்தரை அந்த இடத்துக்கு தயார் பண்ணணும்ல. யாரோ ஒருத்தரை ரெடி பண்றதுக்கு பதிலா நானே பாத்துக்கிட்டா உங்களுக்கும் நல்லது தானே. இனியா, தேவையில்லாத வேலை பாக்குற இனியா. கம்பெனி நிர்வாகம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், உன்னால முடியாது. அர்ஜுன், நான் மட்டும்தான் உங்களுக்கு பிஏ. எப்பவுமே உங்க கூடவே தான் இருப்பேன். ஓகே ஓகே, அப்ப நான் மட்டும்தான் உங்க பிஏ. ஓகேவா அர்ஜுன்? ஓ தேங்க்யூ. தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ. இத பாரு, இது என்கிட்ட இருக்க கூடாது, உன்கிட்ட தான் இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க. என்ன நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு Dress எல்லாம் கடன் வாங்கி போட்டு வந்திருக்கேன், ரொம்ப சாதாரணமா தேங்க்ஸ் சொல்லி போங்கங்கற? ஓகே ஆனந்த், gift கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் இப்ப நீங்க கிளம்புங்களேன். தாஜ்மஹாலை பத்தி உன்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போறேன். அதெல்லாம் நான் சின்ன வயசுலயே பாட புத்தகத்துல படிச்சுட்டேன். நீங்க கிளம்புங்க. அண்ணன் கண்ணுல பட்டுட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ்.
ஐயோ அண்ணா, இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். வாங்க வாங்க வாங்க. வரேன். சீக்கிரம் வாங்க வாங்க. என்ன ஆனந்த், சொன்னா கேக்குறீங்களா? அண்ணா போன வேகத்துல திரும்பி வந்துட்டாரு பாருங்க. இப்ப உங்களை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு வெளியில வந்துடாதீங்க ஆனந்த், ப்ளீஸ். அவரியா அப்பா? வணக்கம் சார். வணக்கம் சார். சார், வீடு தெரியாம ரொம்ப நேரம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவனுக்கு பொண்ணு பார்க்க 90 வீடு அலைஞ்சிருக்கோம் சார். இந்த பெட்ல படுத்துக்கிட்டு தானே மணிக்கணக்கா என்கிட்ட நீ போன்ல பேசிருப்ப. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். இங்கதானே நடந்துச்சு. வாவ், முதல் விசிட்லயே என் காதலியோட பெட்ரூம் தரிசனம். ஐ எம் சோ லக்கி. ஷோ, சூழ்நிலை தெரியாம பேசாதீங்க ஆனந்த். பேசாம போய் ஒளிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன சூழ்நிலை மீனாட்சி மேடம்? ஷோ, என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சோமு, மணி என்னப்பா? மணி இப்ப கரெக்டா 6. சோமு, ஒழுங்கா பாடுறா. மணி இப்ப 6 9. ஆமா ஆமா, மணி 9. மாத்தி சொல்லிட்டேன், மணி 9 தான். எங்களுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டிக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரிதான். ஏன்னா இந்த பார்வதிக்குள்ள இந்த சிவனும் அடக்கம். அது அடக்கமாதான் 25 வருஷமாச்சு மாமா. மாப்பிள்ள பொண்ணை பத்தி எதுவுமே சொல்லலையே. அதானே ரொம்ப முக்கியம். எனக்குன்னு ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்புகள், நல்லது கெட்டதெல்லாம் இருக்குல்ல. அதனால பொண்ணோட கொஞ்சம் தனியா பேசணும். அப்புறம் தான் நான் என் முடிவை சொல்ல முடியும். உன் மூஞ்சிக்கு வெறுப்பு வெறுப்பு வர கேக்குதா? இது என்ன துணி? காத்துல பறந்து வந்து ஏன் மேல விழுது? பொண்ண தனியா பாக்கணும்னு சொன்ன உடனே துணி வந்து விழுது. அதுவும் பச்சை கலர் துணி. பச்சை கிளியோட நிறம். அந்த கிளி மீனாட்சி அம்மனோட தோல்ல இருக்கும். பாத்தீங்களா? அந்த மீனாட்சி அம்மனே தனியா பேசுறதுக்கு ஓகே சொல்லிட்டா. மீனாட்சி, போய் பேசிட்டு வாமா. சரிண்ணே. இல்ல இல்ல, எனக்கு வாஸ்துபடி அந்த ரூமுக்கு தான் போகணும். இல்ல இல்ல, வாஸ்துபடி என் அண்ணன் ரூமுக்கு போனாதான் எனக்கு ராசி. இல்ல இல்ல, ராசி முக்கியம் இல்ல, அந்த ரூமுக்கு போலாம். வாங்க வாங்க போலாம் வாங்க. ஊர் முழுக்க காளி பசங்க மாறு வேஷம் போட்டுக்கிட்டு பொம்பளைங்க பின்னாடி சுத்துறானுங்க, தெரியுமா உங்களுக்கு? அசந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள புகுந்து கார்டன்ல, இப்படி பாத்ரூம்ல, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மறைஞ்சிருந்து பொண்ணுங்களை வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப பாருங்க, நான் அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் பாருங்களேன். இப்ப பாருங்க. சொன்னல, பாத்தீங்களா? யாரா நீ? ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பாய். அதுக்கு இங்க எதுக்குடா வந்த? டெலிவரி பண்ணதான். அதுக்கு எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்த? ஹோம் டெலிவரி, அதனாலதான் வீட்டுக்குள்ள வந்தேன். அப்படியா? இரு இரு, இவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து உன்னை என்ன பண்றேன் பாரு. வரட்டும் வரட்டும். ஐயோ, மீனாட்சி, உன் மாப்பிள்ள செம்ம ஷார்ப். போ, 9 மணிய கரெக்டா 6 மணின்னு சொல்றாரு. மாப்பிள்ள சார், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இதோ ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனியோட சட்டை போட்டு நிக்கிறார்ல, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அங்க யாருமே இல்லையே. என்னது, யாருமே இல்லையா? கல்லு மாதிரி ஒருத்தன் உள்ள நிக்கிறான், உங்க கண்ணுக்கு தெரியலையா? தெரியலையே. என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்னது, கல்லு குண்டு மாதிரி ஒருத்தன் உள்ள நிக்கிறான், யாருமே இல்லன்னு சொல்லுது.
ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் தெரியுதோ? சரி, நம்ம கிள்ளி பாத்துப்போம். அவனையும் கிள்ளி பாப்போம். ஐயோ ஐயோ, ஸ்கூல்ல டீச்சர் கொட்டுற மாதிரி கொட்டுறானே. மாப்பிள்ள சார், உங்களை யாரு கொட்டுறா? அங்க யாருமே இல்லங்கற நீங்க கொட்டுறாங்கன்றீங்களே. ஐயோ, என்னால டென்ஷன் தாங்க முடியல. ஐயோ, இங்க ஒருத்தன் 6 அடியில நிக்கிறான், நீங்க இல்லன்றீங்களே. சரி வாங்க, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நல்ல முடிவா சொல்லுங்க. சரிங்க மச்சான். மீனாட்சி வா. என்னடா பொண்ணுகிட்ட தனியா பேசுனியா? பேசுன, ஆனா பேசல. என்னடா சொதப்புற? ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு அவர் அழைச்சிட்டு போன, என்ன ஆச்சுன்னு சொல்றா? இருந்தாங்க, ஆனா இல்ல. என்னடி உன் பையன் உளறான்? உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ உன்கிட்ட எப்படி நான் தனியா பேசி கலக்குன தெரியுமா? ஆமா, தலையிலே கொட்டுன, அதையும் சொல்லுங்களேன். டேய் சொல்லுடா, ஏன்டா இப்படி மென்னு முழுங்குற? ரூமுக்குள்ள யாரோ இருந்துகிட்டு உன் தலையில யாரோ அடிச்சாங்கன்னு சொன்ன, என்னடா இப்படிலாம் நடந்துக்கிற? அப்படிலாம் யாரும் கொட்டலப்பா, அப்படிலாம் யாரும் கொட்டல. எனக்கு ஓகே தான், ஆனா இன்னொரு தடவை நான் வேணா பொண்ணோட பேசுறேன்ப்பா. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. யாராச்சும் இருந்தா எனக்கு வெக்கமா இருக்கும். உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி யாரு வந்தாலும் அவங்க போய் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட பேச சொல்லுங்க. அது வந்து அப்ப நாங்க கிளம்புறோம் சார். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியா சொல்றோம். சரிங்க, வரோம் சார். வாங்க. அப்ப நாங்க வரோம் சார். வாங்க சார். வரேங்க. என்ன மீனாட்சி இதெல்லாம்? சார், மீனாட்சி எதுவும் சொல்லாதீங்க. நான் தான் வீட்டுக்குள்ள வந்தேன். ஜேகேஆர் குடும்பம் நல்ல குடும்பம்னு நினைச்சேன். அன்னைக்கு என்னடான்னா, என் தங்கச்சி இருக்கிற ரூம்ல ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு ஒருத்தனை காமிச்சு அவனை இவதான் வர சொன்னான்னு சொல்லி பழி அவன் மேல போட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஆம்பளை இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து அவ ரூம்ல நீ ஒளிஞ்சிருக்க. அதுவும் இல்லாம பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை கிட்ட கலாட்டா பண்ணிருக்க. சுத்த விவஸ்தை கட்ட குடும்பமா இருப்பீங்க போல இருக்கு. சார் என்ன வேணாலும் சொல்லுங்க, என் ஃபேமிலியை குறை சொல்லாதீங்க. நாங்க கௌரவமான குடும்பம். கௌரவமா? யாரும் வீட்டுல இல்லாதப்போ இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழையறதான் கௌரவமா? நான் வரப்போ நீங்க வீட்டுல இல்ல மச்சான். ஏய், என் தங்கச்சி ரூம்ல உனக்கு என்னடா வேலை? தப்புதான், வர வேண்டிய சூழ்நிலை மச்சான். சாரி மச்சான். ஏய், யாரா மச்சான்? குடும்பமா சேர்ந்து என் தங்கச்சி அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்ப இங்க வந்து சொந்தம் கொண்டாடுறியா? இந்த மாமா மச்சான் உறவெல்லாம் இங்க வேண்டாம். உன் வீட்டுல என் தங்கச்சியை நிம்மதியா வாழ விடவே மாட்டாங்க. இங்க பாரு, நீ மீனாட்சியோட மனசை கலைக்க வேண்டாம். உன் ஆசை வார்த்தைக்கெல்லாம் என் தங்கச்சி மயங்க மாட்டா, தெரியுதா? அவ நான் சொல்றதான் கேப்பா. உண்மைதான் மச்சான், எந்த பொண்ணுமே கூட பிறந்த அண்ணனை விட்டு கொடுக்கவே மாட்டா. அதே நேரம் கட்டிக்க போற புருஷனையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன மீனாட்சி? ஏய், கல்யாணம் பண்ணிக்கிட்டாதானே புருஷன். அதெல்லாம் இங்க நடக்காது, பாக்குறியா? நீ மல்ல வெளில போடா. நடக்கிறதும் நடக்காததும் நம்ம கையில இல்ல மச்சான், ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஆனாலும் இவ்வளவு வீரப்ப உங்களுக்கு ஆகாது மச்சான். நான் மீனாட்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுல உறுதியா இருக்கேன். மலை ஏறினாலும் மச்சான் துணை வேணும். எங்க புள்ளைக்கு உங்க மடியில வச்சுதான் காது குத்தணும். அதனால நான் இப்ப போறேன், திரும்ப கண்டிப்பா வருவேன். வர மச்சான். பாய் மீனாட்சி. என்ன மீனாட்சி இதெல்லாம்? சாரிண்ணா, ஆனந்தோட ஃபேமிலி பண்ண தப்புக்கு அவர் எப்படி நான் பொறுப்பாவாரு? அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மையா இருக்காருண்ணா. தப்பா நினைக்காதண்ணா, என்னோட கல்யாண விஷயத்துல நானா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நீ எடுக்கிற முடிவுதானா ஏன் முடிவும்? என் தங்கச்சியவே என்கிட்ட இப்படி பேச வச்சுட்டானே. ஏன் அர்ஜுன், மீட்டிங்க்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் இந்த லேப்டாப்ல தானே இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா இனியா. வசு, அந்த லேப்டாப் என்கிட்ட கொடு.
கொடுத்துரு வசு. வசு புரியல? இந்த காஃபி கப்ப புடி. அர்ஜுன் போலாமா? யா கண்டிப்பா. பை வசு. வசு அத்தைக்கு கரெக்டா டைம்க்கு மாத்திரை கொடுக்கணும், டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வரட்டா? போ, எவ்வளவு தூரம் இது போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஏய் வசு, இனிமே இந்த சேர்ல உட்கார போறது நான் தான். இனிமே இந்த கம்பெனிக்கு டெபியூட்டி மேனேஜர் நீ இல்ல, நான் தாண்டி. இனிமே நீ வீட்லயே உட்காந்துக்க வேண்டியதுதான். ஐயோ, வந்த வேகத்துல விழுந்துட்டே. எந்திரு. ஐயோ, அவளை காலி பண்றேன்னு சொல்லிட்டு நீ காலி ஆயிடுவ போல இருக்கே. என்னாச்சு? அங்க பாரு சேர் உடஞ்சு கிடக்கு. கண்ணு என்ன புடனி இருக்கு? பாக்குறேன். அடிதான் பட்டுச்சா? அது வேற ஒண்ணு இல்ல, ஸ்க்ரூ ஒண்ணு கைண்ட விழுந்திருக்கு. ஏய் உத்தமா, இதெல்லாம் உன் வேலையா? சத்தியமா என் வேலை இல்ல. வசுந்தரா மேடம் இருக்காங்களா? இல்ல, நான் இனியா பேசுறேன். வசுந்தரா மேடம் எப்போ வருவாங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, வசுந்தரா மேடம் கிட்ட தான் பேசணும். அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லுங்க. வசு மேடம் இனிமே வரவே மாட்டாங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. மேடம், நான் ஸ்டாக் கிளியரன்ஸ்ல இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம். ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு அப்டேட் பண்ணணும். எந்தெந்த பிரான்ச்ல எவ்வளவு ஸ்டாக் பேலன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் மேடம். இனிமே நான் தான் இங்க டெபியூட்டி மேனேஜர். எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட தான் பேசணும். அண்ணன் வீட்டு சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் அமெரிக்கால இருந்தே வந்தேன். ஆனா அது நடக்காது போல இருக்கே. அதெல்லாம் நீ முடிவு பண்ண வேண்டாம் இந்திரா. கல்யாணங்கிறது கடவுள் செயல்மா. நீதான் பாத்துக்கிட்டே இருக்கி இங்க என்ன மாதிரி காரியம் எல்லாம் நடக்குதுன்னு. அதனாலதான் சொல்றேன், மனசுக்குள்ள அண்ணன் குடும்பத்துடைய உறவு விட்டு போயிடக்கூடாது. அன்னிக்கு சம்மந்தி ஆகணும்ன்ற ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. நீ அதனாலதான் நான் திரும்பவும் அமெரிக்காக்கே போயிடலான்னு இருக்கேன். என்ன இந்திரா இது? இப்படி திடுதிப்புன்னு நீயே ஒரு முடிவு எடுத்துட்ட? என் வீட்டுக்காரரோட கூட பிறந்த தங்கச்சி நீ, இந்த வீட்டு பொண்ணு. அவர் உன் மேல எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் வச்சிருந்தாரோ அதே அளவு அன்பும் அக்கறையும் நானும் வச்சிருக்கேன். கம்பெனியோட வருமானத்துல இருந்து எல்லா வகையிலையும் நான் எனக்குன்னு தனியா எதுவும் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஐயோ அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? அதுல எல்லாம் எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா பணம் இருந்தா மட்டும் போதுமா? அதை விட உறவு முக்கியம் இல்லையா? அதுவும் நடக்கும் இந்திரா. அர்ஜுன் இல்லனா என்ன, ஆனந்த் இருக்கான்ல. இந்த குடும்பத்துக்கு நட்சத்திரா கண்டிப்பா மருமகளா வருவா. நீ எனக்கு 2வது சம்பந்தி ஆகத்தான் போற. போதுமா? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. ஆனா வாய் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்ல அண்ணி. அதான் எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. என்ன இந்திரா இப்படி சொல்ற? ஆமா அண்ணி, நட்சத்திராவ அர்ஜுனுக்கு கட்டி கொடுக்கறன்னு கூட தான் சொன்னீங்க. ஆனா அது நடக்கலையே. அதுக்குள்ளதான் ஹாட் ஃப்ரெண்டு அது இதுன்னு கதை வேற மாதிரி போயிடுச்சே. அதான் உனக்கு எல்லாமே தெரியுமே.
அதே மாதிரி இப்பவும் நடந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நட்சத்திராவுக்கு ஆனந்த் தான்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. மேடம் ஒரு நிமிஷம். மேடம் நான் ஒரு விஷயம் பேசலாமா? தாராளமா சொல்லு வசு, அந்த உரிமை உனக்கு இருக்கு. நீங்க சத்தியம் பண்ண போனதுனால உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சு மேடம். தசரதன் யோசிக்காம கைகேயிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான் ராமர் அவர்கிட்ட இருந்து பிரிச்சது. ஆனந்த் உங்க பையன் மேடம். உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. உங்க பேச்சை என்னைக்குமே மீற மாட்டாரு மேடம். தெரியுமா? ஆனா நீ என்ன சொல்ல வர? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவரோட உணர்வுகளுக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கணும் இல்ல மேடம்? அப்புறம் அர்ஜுன் சார் சின்ன வயசுல அவர் உயிரை காப்பாத்தின அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக எப்படி தவிக்கிறாரோ அதே மாதிரி ஆனந்த் மனசுலயும் யாராவது இருக்கலாம்ல. அவரோட விருப்பத்துக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கணும். அதனால ஆனந்த் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சின்ன மேடம் கிட்ட சத்தியம் பண்ணலாமே. வசு, என் பிள்ளைங்களோட மனசு பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு தாய் பிள்ளைங்களுக்கு என்னைக்கும் கெட்டது நினைப்பாளா? உண்மைதான் மேடம். மத்த விஷயங்கள் வேற, கல்யாண விஷயம் வேற. ஒரு தடவை தாலி கட்டினதுக்கு அப்புறம் வாழ போறது அவங்க 2 பேரு தான், நாம கிடையாதுல்ல. அதனால அவங்க கிட்டயும் கேட்டு ஒரு வார்த்தை முடிவு பண்றது தானே சரியா இருக்கும். இந்த வீட்ல ஆள் ஆளுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணி. இல்ல இந்திரா, வசு சொல்றதும் சரிதான். ஆனந்த கலந்துக்காம நாம் அவசரப்பட வேண்டாம். இந்த காலத்து பிள்ளைங்க வேற மாதிரி இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன். தேங்க்ஸ் அண்ணி. $3 கோடி கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுல இவங்களுக்கு மகிழ்ச்சியா? என்ன உத்தமன், கான்ட்ராக்ட் வேல்யூ $1 கோடி தான். ஆனா இங்க $3 கோடி டெண்டர் சைன் பண்ணிருக்கோம். அது $2 கோடி எக்ஸ்ட்ரா வருது இல்ல? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா உத்தமன், நமக்கு $2 கோடி லாஸ். நினைச்சேன். கண்டிப்பா ப்ரமோஷன் உறுதி. பாட்டி என்ன வசுந்தராவை ஆபீஸ்க்கு வரவிடாம பண்ணிட்டேன். எனக்கு கொடுக்காம நீ மட்டும் அல்வா சாப்பிடுற. உனக்கா? தோ கொஞ்சமா சாப்பிடு. என்ன இனியா என்ன பண்ணி வச்சிருக்க? வாங்க தம்பி, அல்வா சாப்பிடுங்க. வந்த முத நாளே வெற்றிகரமா $2 கோடி சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம்ல, அதுக்குதான் இந்த ட்ரீட். மூஞ்சி என்ன இனியா? யார கேட்டு 3 கோடி கோட் பண்ண? ஏன் அர்ஜுன், கரெக்டா தானே கோட் பண்ண. டெண்டர் ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. எதுக்கு 3 கோடி கோட் பண்ண? நமக்கு 2 கோடி லாபம் இல்ல நஷ்டம். இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளு உத்தமன் தான். ஹலோ. உத்தமன், ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வரீங்களா? ஓகே மேடம், ஓகே. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ஆமா, ஆபீஸ் வேலையில நிறைய குழப்பங்கள் இருக்கே உத்தமன். என்ன குழப்பம் இருக்குன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் தீர்த்து விட்டுருவோம். இல்ல, நான் ஒண்ணு கேட்டா இந்த சிஸ்டம் இன்னொன்னு சொல்லுது. நீங்க என்ன கேட்டீங்க? சிஸ்டம் என்ன சொல்லுது?
ஆபீஸ்ல என்னென்ன வேலை இருக்கு அது எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? ஆபீஸ் வேலை தெரியலன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நீட்டி முழுகுறாங்க. ஆபீஸ் வேலைகளை கத்துக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு நீங்க ஒரு 2 மாசம் வசுந்தரா மேடத்துக்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்கன்னா A to Z ஆபீஸ் வேலை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உத்தமன், என்ன கொழுப்பா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. வேற வழியா? இருக்கே. முதல்ல இங்க இருக்கிற எல்லா புக்ஸையும் படிச்சு ஆபீஸ பத்தின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னென்ன வேலை இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓ அப்படியா? எல்லா புக்ஸையும் கொண்டு வாங்க, நான் உடனே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மேடம், தோ எடுத்துட்டு வரேன். இவ்வளவுதான். இவ்வளவு புக்ஸா? ஆமா மேடம், இங்க இருக்கிற எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா ஆபீஸ் விஷயங்கள் A to Z எல்லாமே நீங்க தெரிஞ்சு அப்டேட்டா இருக்கலாம். ஆமா, இந்த புக்ஸ் எல்லாம் வசு முதல்ல படிச்சிருக்காளா? படிச்சுட்டாங்களாவா? என்ன இப்படி கேட்டீங்க மேடம்? படிச்சு கரைச்சி குடிச்சதால தான் இப்போ ஆபீஸ் வேலையில கரகண்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் படிச்சாதான் ஆபீஸ் வேலையை கத்துக்க முடியுமா? கண்டிப்பா மேடம். இது மட்டும் இல்ல, இது ஒரு ஆரம்ப படம் மாதிரிதான். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. முதல்ல இத முழுசா படிச்சு முடிங்க. என்ன மேடம் இப்படி யோசிக்கிறீங்க? இப்ப புக் எடுத்து எந்திரன் ரோபோ மாதிரி சரக்கு சரக்குன்னு படிச்சிட மாட்டீங்களா என்ன? நீங்க படிச்சிருவீங்க. படிங்க படிங்க. என்னாச்சு தெரியலையே. ஓ சிஸ்டம் ஓபன் ஆகுதா? ஓபன் ஆகுது. ஏன் எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? எல்லா சிஸ்டத்துலயும் எரர்னு வருது சார். சார் எல்லா சிஸ்டத்துலயும் எரர் வருது. எல்லா சிஸ்டம்லயும் எரர் வருது. ஓபன் ஆக மாட்டேங்குது சார். என்ன ப்ராப்ளம்னு தெரியல, சடனா இப்படி வருது. இதுலயும் அதான் சார் வருது. இது ஓபன் ஆகல சார். இனியா என்ன இனியா பண்ண? ஆபீஸ்ல இருக்கிற எல்லா சிஸ்டத்துலயும் வைரஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அர்ஜுன், ஏதோ ஒண்ணு எஸ் நோவான்னு கேட்டுச்சு. நான் எஸ் கொடுத்துட்டேன். அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு போல. என்ன இனியா, ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? உத்தமன், நம்ம கம்பெனிக்கு வழக்கமா சர்வீஸ் பண்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள உடனே இமிடியேட்டா வர சொல்லுங்க. சிஸ்டமை இமிடியேட்டா ரெடி பண்ணு உத்தமன். தம்பி, அவங்க இங்க வரவே வேணாம் தம்பி. ப்ராப்ளத்தை ஆன்லைன்லயே சரி பண்ணிடுவாங்க. சரி, அவங்களுக்கு கால் பண்ணியா சொல்லுங்க அத. சரிங்க தம்பி. அர்ஜுன், நானே இந்த கம்பெனிய பத்தி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரி அர்ஜுன். உன் ஆர்வம் எனக்கு புரியுது இனியா, ஆனா கொஞ்சம் பொறுமையா நிதானமா வேலையை பார்க்கலாம்ல. இல்லனா இந்த மாதிரி அடிக்கடி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். படிச்சு ஃபைல ரெடி பண்ணுனா நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்குற. ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போனேன் காலேஜுக்கு போனேன்னு பெருசா பீத்துன. இதெல்லாம் படிக்க மாட்டியா? ஐயோ பாட்டி, நான் இங்க படிச்சு பாஸ் பண்ணேன். பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணேன். அதான பார்த்தேன். உன் கைங்கரியத்தை காலேஜ்லயே ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நீ இத படிச்சு ஃபைல ரெடி பண்ணாட்டி காலையில பிரச்சனை ஆயிடும் பாத்துக்க. இதான் சாக்குன்னு அந்த வசுந்தரா உள்ள வந்துருவா. லக்கி, இவ தூங்காம ஒழுங்கா இருக்கணும்னா இவ கொமட்ல நீ குத்திக்கிட்டே இரு. அப்பதான் இவ தூங்க மாட்டா. ஐயோ, படி படி படி. வேணாம் வேணாம், நானே படிக்கிறேன். படிக்கிறியா? படி படி படி, உட்காந்து படி. ஷப்பா. வசு, எனக்கு என்னமோ
இப்படி பிடிவாதமா நீ வீட்ல உட்கார்ந்துருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தோணுது வசு. நீ இல்லாததால ஆபீஸ்ல பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு பாத்தியா? இது தெரிஞ்சும் அர்ஜுன் சார் வந்து கூப்பிட்டாதான் போவேன்னு அடம் பிடிக்கிறது நியாயமே இல்ல வசு. ஆபீஸ்ல நடக்கிற விஷயங்கள் எனக்கு கஷ்டமாதாம்மா இருக்கு. என் மனசு முழுக்க அங்கதாம்மா இருக்கு. நான் இல்லாம போனா என்ன நடக்கும்னு அர்ஜுன் சாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் என்ன அவரு பிடிவாதமா ஆபீஸ்க்கு வராதன்னு சொன்னதாம்மா என் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அதுவும் அவரா இந்த முடிவை எடுக்கலம்மா, இனியா சொல்லிதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அது தப்புன்னு அவரை உணரணுமா? அதனாலதான் அவரா வந்து கூப்பிடட்டோன்னு நான் அமைதியா இருக்கேன். அதுக்கு இல்ல வசு, கேட்காமலே பல உதவிகளை அர்ஜுன் சார் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சிருக்காரு. நம்மள அவங்க குடும்பத்துல ஒருத்தரா அவங்க பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில அவர்கிட்ட எந்த வகையிலயும் பிடிவாதமோ ஈகோவும் பாக்குறது நல்லதில்ல வசு. அம்மா, இதுல ஈகோ எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப கூட அர்ஜுன் சார் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை வசு ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிட்டா அப்படியே ஓடி போயிடுவேம்மா. என்னமோ வசு, என் மனசுக்கு எதுவும் சரியா படல, நீயே பாத்துக்கோ. காதல் தோல்வியில பாரு கால்குள்ள இழைச்சு போயிட்டேன். பார்த்தா அப்படி தெரியலையேடா. நல்ல காட்டெருமைக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்க. இந்த பாருடா சோதி, நான் இருக்கிற வரைக்கும் உன் காதலுக்கு எப்பவும் தோல்வியே இல்லடா. இன்னும் ஏதாச்சும் என்கிட்ட இருந்து ஆட்டிய போடலான்னு பாக்குறியா? பேபி என்கிட்ட விளையாடாத. நான் கொடுத்த பணத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. ஒண்ணு நான் கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடு, இல்ல அதான் உனக்கு இன்னொரு பேத்தி இருக்கால, பேரு கூட இலக்கியா, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி. என்னாச்சு? என் நெஞ்சு வலிக்குதுடா. இப்படி குத்திக்கிட்டா அப்புறம் நெஞ்சு வலிக்காம ஒட்டி செருப்பால உனக்கு இலக்கியா கேக்குதா? வெறும் பயலே, அவளை கோடீஸ்வரம் வீட்டுக்கு அனுப்ப போறேன்டா. என்ன பேபி யோசிக்கிற? இந்த பாருடா சோதி, அவளுக்கு ஜாதக கட்டமே சரியில்லடா. அவ ராசிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவன் 8 நாள்ல பொட்டுன்னு செத்து போயிடுவானா அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு. ஐயோ, என்ன பேபி சொல்ற? பரவாயில்லன்னா நான் வேணா அவளோட கட்டி வைக்கிறேன். அப்ப எனக்கு வேணாம் பேபி, வேண்டாம். ஆமாண்டா சோதி, அதுக்குதான் பரிகாரம் செய்ய கும்பகோணத்துக்கு போகணும். கால நேரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஒரே மழையாமே. போ பேபி, எப்படியாவது லைஃப்ல கல்யாணம் காட்சின்னு பண்ணி செட்டில் ஆகலான்னு பாக்குறேன். நீ நல்லா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கியா? இப்ப என்னதான் சொல்ல வர? விட மாட்டான் போல இருக்கு. புதுசா இலக்கியான்னு உயிர் எடுக்கிறானே. என்ன பேபி, என்ன யோசிக்கிற? அதுவா, எனக்கு இன்னொரு பேத்தி இருக்காடா. ஆனா அவ இங்க இல்ல, நார்த் இந்தியால இருக்கா. அவ அப்ப அவளுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கா. நல்ல இடமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு போன வாரம் பேசிட்டு இருந்தப்ப சொன்னா. பேபி, உனக்கு நார்த் இந்தியா வரைக்கும் உறவு இருக்கா? ஆட, இந்த உலகம் பூரா இருக்குடா. இந்த பாட்டி போய் சொல்லுவேனா என்ன? பேபி, அந்த நார்த் இந்தியா பொண்ணு கண்ணுல காட்டுறேன். ஆட்டோல வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அது போட்டு போட்டுவா. எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ ஜோதிமணி, நீ அதிர்ஷ்டக்காரனா? நார்த் இந்தியா பேத்தி எப்படி இருக்கா? ஐயோ பேபி, பாட்டி சூப்பர். அப்படியே பூரிக்குள்ள பூந்திய திரிச்ச மாதிரியே இருக்கா. ஆமா, இவளோட பேர் என்ன? தீப்தி. எப்படிடா பொண்ணு? காராம் பசுவுக்கு கை கால் முளைச்ச மாதிரியே இருப்பாளே. ஆமா 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 பேபி. ஐயோ, பேச்ச மலத்தை இப்பவே சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஆமா பேபி, இந்த மாதிரி உனக்கு எத்தனை பேத்திங்க இருக்காங்க? அத்தனை பேரையும் வர சொல்லிட்டா நம்ம ஒரு சுயவரம் நடத்தி அதுல இருந்து எனக்கு ஒரு புடிச்ச பொண்ணா பாத்துக்கிறீங்க. செருப்ப மொகர கட்ட. இவர் பெரிய சவுதி அரேபியா இளவரசர். மூஞ்சி மொகரையும் பேசுறான் பாரு பேச்சு. ஏன் இவளுக்கு என்ன குறைச்சலு? இல்ல பேபி, அம்சமா இருக்கா. இவ்வளவு அம்சமான பொண்ணு இத்தனால ஒளிச்சு வச்சிருந்தல, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டேன். டேய், இவ்வளவு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஐயோ, பிடிச்சிருக்காவா? ஆப்பிள் பழத்துல அல்வா செஞ்சு அது ஆரஞ்சு பழத்தோட சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
ஆனா என்ன கொஞ்சம் ஒல்லியா இருக்கா. பரவாயில்ல என்ன கட்டிக்கிட்டா அப்படியே பாலும் தேனுமா கொடுத்து ஒன்ன மாதிரியே உடம்ப உப்பு பேபி போட்டோ வந்து நான் வச்சுக்கிறேனே. டேய் இவள உனக்கு நான் கட்டி வச்சிடறேன்டா. ஆனா பெரிய இடம் போக வர நிறைய செலவாகும். பரவாயில்ல பேபி, அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன்னா. இப்படியே பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரமா பண்றா. ஐயோ ஐயோ என்ன வச்சுக்கிறேன். வச்சுக்க. இத வாங்கிக்கோமா. சாமி இது என்ன சாமி? விசேஷமான சக்தி உள்ள பாக்கு. அமேசான் காட்டுலயும் அந்தமான் காட்டுலயும் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் அமாவாசையில விரதம் இருந்து தேடி போறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓ சாமி, இத வச்சு நான் என்ன பண்ணணும்? அத உன்ன மாதிரி சின்ன பொண்ணு கிட்ட சொன்னா வேண்டது பலிக்காது. நீங்க இங்க வாங்க சாமி. காலையில குளிச்சிங்களா? என்ன சாமி நீங்க இங்க வரணுமேனு 5 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் சாமி. என்னைக்கு? இப்படி எல்லாம் பேசினா கொமட்டிலே குத்துவேன். இன்னைக்குதான். உண்மையாவா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. ஐயோ சரி சாமி, சரி சாமி. இத என்ன பண்ணணும்னு அம்மாட்ட சொல்லிருக்கேன். என் தச்சனைய கொடுங்க. இங்க 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 நான் தரேன். இந்தாங்க சாமி. அடிக்கடி வாங்க. அப்ப நான் வரட்டுமா சாமி? சாமி சொல்லுமா. இத சாப்பிட்டா ஞாபகம் மறதி போயிடும்ல? கண்டிப்பா போயிடும். நீங்க பயப்படாம இருங்க. பாட்டி அடியே என்னடி பண்ண? ஐயோ பாட்டி, நான் எதுவுமே பண்ணல பாட்டி. அது பாட்டுக்கு தானே வெடிச்சிருச்சு பாட்டி. ஒண்ணும் பண்ணாம அதுவா எப்படி வெடிக்கும்? பாட்டி நல்ல வேளை நான் பக்கத்துல நிக்கல. என் மூஞ்சில வெடிச்சா என்ன ஆகுறது? என்னாச்சு? ஏன் அவ்வளவு புகை வருது? ஆமாடா, புகை வருதுன்னு தெரியுது இல்ல? அப்புறம் என்ன, ஒரு பக்கெட்ல கொண்டு வந்து தண்ணியை ஊத்த வேண்டியதானே? தண்ணி ஊத்தணுமா? சிஸ்டம்ல இருந்து புகை வருது. மேடம், என்ன நீங்க தம்பி கிட்ட எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொன்னீங்க, அதுக்காக இப்படி மொத்தமா எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சிங்களா? ஐயோ நான் எதுவுமே பண்ணல. அது தானாவே வெடிச்சிருச்சு. ஒண்ணும் பண்ணலையா தம்பி? சொல்லுங்க சார். லாவண்யா, அவங்க பேசுற பாஷை எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்லுங்க. ஓகே சார். வாட்ஸ் த ப்ராப்ளம்? सिस्टम ऑपरेशन लो प्रॉब्लम आई मैडम. मैडम कोई रॉन्ग कमांड दे दिया इसलिए सिस्टम खराब हो गया है. 10 दिन हो गया मैडम रेडी होने के लिए. சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு முழுசா புரியலனாலும் கம்ப்யூட்டர் ரெடி ஆகுறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. ஐயோ, அவ்வளவு நாள்லாம் தாங்காது. என்ன தம்பி இது?